வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் இனிய நாளாகவும் மிகச்சிறந்த நல்ல நாளாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்வோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை 27/11/2027 தேய்பிறை துவாதசி திதி, அஸ்தம் நட்சத்திரம் காலை 6:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்று சுப முகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15 சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரம். ராசி மீன ராசி. இன்று சமநோக்கு நாள். துலாத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி. மேசராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ல் பிரவேசிக்கிறார். இதனால் உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. உங்கள் தேக ஆரோக்கியம் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும். மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடும். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். வருவாய் ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாமல் வேறு துறைகள் மூலமாகவும் வரும். செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். பணியிடத்தில் நன்றாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். லாபகரமாகவும் அமையும். தம்பதியினரிடையே உறவு மெருகேறும். எல்லா காரியங்களும் இணைந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கூட்டுத் தொழில்கள் அதிக லாபம் தரும். கல்வி கற்பவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். இன்று நீங்கள் ஜலகண்டேஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். உங்கள் தேக ஆரோக்கியம் தேகப்பொழிவு கூடும். வருவாய் அதிகரித்து காணப்படும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இளைய சகோதர உறவு பலப்படும். தொட்ட காரியங்கள் ஜெயமாகும். வாக்கு உண்மை அதிகரிக்கும். ஜீவன தொழில்கள் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு சீரானதாக இயல்பானதாக இருக்கும். கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் பொதுவாகவே நற்சிந்தனைகள் மேலோங்கும். மன திருப்தி ஏற்படும். இன்று நீங்கள் சாணாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் ஏற்படலாம். ராசிநாதனால் நற்பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை தேவைப்படும் நாள். உறவுகள் நட்புகளிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். பணியிடத்தில் அதிக கவனம் தேவைப்படும். தொழில் வர்த்தகம் மேம்படும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். செயல் மேன்மை ஏற்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் திருப்தி தரும். தம்பதியினரிடையே ஒற்றுமை பலப்படும். இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் தாயின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். கல்வி கற்பவர்கள் தங்கள் கற்கும் இடத்தில் கெட்ட பெயர் எடுக்க நேரிடலாம். உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும். வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் மந்தமாகவே நடைபெறும். துணையுடனான உறவு பலப்படும். உடல் பொலிவு பெறும்.
ஆரோக்கியம் மேம்படும், தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மம், உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடிவடையும். உங்கள் வருவாய் உயரும். பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வர்த்தகம் முன்னேற்றம் காணும். தாயின் உடல்நிலையை பாதிக்கக்கூடும். கல்வியில் சிரமங்களை சந்திக்கலாம். கவனச்சிதறல்கள் ஏற்படும். தம்பதியினரிடையே உறவு பலப்படும். நன்மைகள் மேலோங்கும் நாள் இன்று. தேக ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் மிகுந்தே காணப்படும். இன்று நீங்கள் காளீஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாளில் சந்திரன் 2இல் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் 11ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். உங்கள் குடும்பத்தில் உரசல்கள் ஏற்படலாம். பணவரவு குறைவாகவே இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் இயல்பான நல்ல நாளாக அமையும். தொழில் வியாபாரம் சீராகவும் முன்னேற்றகரமாகவும் அமையும். கணவன் மனைவியின் உறவில் சச்சரவுகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் உதவ முன்வருவார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது. இன்று நீங்கள் வடிவேலனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, இன்றைய நாள் சிறப்பான நல்ல நாளாகவே அமையும். சந்திரன் உங்கள் ராசியிலும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உபஜெயஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். முதலீடு அதிகரிக்கும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக உறவில் இருப்பீர்கள். பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை இடமாற்றம் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளுக்கான அறிகுறிகள் தோன்றும். தம்பதி உறவு மகிழ்ச்சி தரும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் சந்திரன் 12இலும் ராசிநாதன் 9இலும் அமர்ந்திருப்பது சிறப்பானதல்ல. பணியில் இருப்பவர்கள் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடலாம். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். வருவாய் இயல்பாக இருக்கும். தொழில் வர்த்தகம் சீராகவே இருக்கும். தம்பதி உறவு மகிழ்ச்சி தரும். செலவுகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நல்ல நாளாகவே அமையும். சந்திரன் 11 லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வருவாய் இரட்டிப்பாகும். செலவுகள் குறையும். குடும்ப சுகம் உண்டாகும். தம்பதியினரிடையே ஒற்றுமை ஓங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும். இன்று காளி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நல்ல நாளாகவே அமையும். உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சந்திரன் 10இல் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியும் கூட. உங்கள் குடும்ப சுகம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சேவை தொழில்கள் முன்னேற்றம் காணும். ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும். தொழில் வர்த்தகம் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும். மாணவர்கள் உயர் நிலையை அடைவார்கள். இன்று நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நல்ல நாளாக அமையும். 9இல் சந்திரன் வந்திருக்கிறார். உங்கள் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவர் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். உறவினர்களுடன் நல்லுறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வருவாய் இயல்பாக இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும். உத்தியோகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. கவனம் தேவை. இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்து சந்திரனால் சந்திராஷ்டமம் நாளாக அமைகிறது. நல்ல காரியங்களை செய்வதும் புதிதாக நல்ல காரியங்கள் துவங்குவதையும் தள்ளி வைக்கலாம்.
தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கணவன் மனைவி உறவு இயல்பானதாக இருக்கும். வருவாய் வந்தபோதும் செலவுகள் அதைவிட அதிகமாக இருக்கும். காயங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் கால பைரவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.